செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது. இதற்கான காசோலையை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் போது பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டு வீரர்கள் சர்வதேச அளவிலும் ஒலிம்பிக் போட்டிகளிலும் பதக்கங்களை வெல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து வருவதாக தெரிவித்தார். தகுதியான வீரர்களுக்கு ஆண்டுக்கு 4 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை தேவை அடிப்படையிலான நிதி உதவி வழங்கப்படுகிறது எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை உடனே மூட கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவிட்டுள்ளார். மாவட்டம் முழுவதும் 76 கல்குவாரிகளில் ட்ரோன்கள் மூலம் ஆய்வு செய்ததில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 23 கல்குவாரிகளை மூட உத்தரவிட்ட அமைச்சர், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விவகாரங்களில் அரசு எந்த சமரசமும் செய்யாது என்று எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் புதிய கட்டட அனுமதி கோருபவர்கள் கட்டணங்கள் அனைத்தையும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே செலுத்த வேண்டும் என நகராட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதனன் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். விண்ணப்பங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தமிழகத்தின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மே 30ஆம் தேதி வரை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியும் என்றும் கத்திரிவெயில் நாளையுடன் நிறைவடைவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வியாழனன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பலத்த காற்று, இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 2ஆம் தேதி வரையிலும் மழை தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த சூறாவளி வீசும் என்பதால் நாகை மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட 14 கிராமங்களைச் சேர்ந்த 5000 மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதனால் சுமார் 900 நாட்டுப்படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழையால் கேஆர்பி அணை நீர்மட்டம் இந்த ஆண்டில் முதல் முறையாக 50 அடியை எட்டியுள்ளது. அணைக்கான நீர்வரத்து 744 கனஅடியாக உயர்ந்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின் பேரில் உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கேஆர்பி அணை முதல் சாத்தனூர் அணை வரை உள்ள ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோடைவேலுக்கு குளிர்ச்சியாக உதகை சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி சிறப்பாக தொடங்கியுள்ளது. மே 30ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவின் மாஸ் ஹைலைட்டே பல டன் பழங்களால் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட டைனோசர், அதன் முட்டைகள் மற்றும் குட்டி டைனோசர் சிற்பங்கள்தான். கண்ணை கவரும் வண்ண மலர்கள் பூத்து குலுங்க அரிய வகை மலைப்பழங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கோடை விழாவின் கிளைமாக்ஸ் என்பதால் ஊட்டி, குன்னூரில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காவல்துறையினர் அதிரடி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கந்தனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க மாட வீதிகள் வழியாக வலம் வந்த தேர் நிலையை அடைந்தது. கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் தினமும் சாமி புறப்பாடு நடந்து வரும் நிலையில் மே 30ஆம் தேதி தீர்த்தவாரியும் மாலையில் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறவுள்ளன.
காவல்துறையினர் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் பாடலேஸ்வரர் கோவில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக 100 அடி உயர திருவடைச்சான் சப்பர வீதி உலா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரம் 4 மாட வீதிகள் வழியாக இரவு முழுவதும் வலம் வந்தது. இந்த வீதி உலாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தேர் திருவிழாவிற்கு முன்பாக வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தேரோட்டத்திற்கு வழிவகுப்பதே இந்த திருவடைச்சான் விழாவின் முக்கிய ஐதீகமாக கருதப்படுகிறது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தனுஷ்கோடியில் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி பொதுமக்கள் குளிப்பது அசம்பாவிதம் ஏற்படுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ்கோடியில் கடந்த 10 ஆண்டுகளில் 73 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். ஆனால் கோடை விடுமுறையை முன்னிட்டு அங்கு குவியும் பொதுமக்கள் தடை செய்யப்பட்ட கடல் பகுதிகளில் ஆபத்தை உணராமல் குளிக்கின்றனர். மேலும் ராட்சத பாறைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்கின்றனர். பிள்ளைங்களுக்கோ யாருக்கோ எந்த சேஃப்டியுமே கிடையாது. ஏன்னா போலீஸும் இங்கே ஒழுங்காக யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வர்ற பண்டிகைகளும் ரொம்ப மோசமாக இருக்குது. எதுவுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குங்க. ஸோ இது நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடலில் ஆபத்து உணராமல் சின்ன குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. காவல்துறை கொஞ்சம் அவங்கள நடவடிக்கை எடுத்து அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னால் அவங்கள பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்து போனவரின் உடலை எலிகள் கடித்து குதறிவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரேத பரிசோதனை அறையில் இருந்த ஃப்ரீசர் பாக்ஸ் சரிவர இயங்காததால் அங்கு எலிகள் புகுந்து இறந்தவர் உடலை கடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அசோகனை தொடர்பு கொண்டு கேட்டபோது உள் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காட்டுக்கோவில் பகுதியில் தனியார் கட்டடத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று இரவு அங்கு பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் கட்டடம் தரைமட்டமானது. இந்த விபத்தில் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஐயப்பன், புள்ளக்கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த மாலத்தி ஆகியோர் உயிரிழந்த நிலையில் சூரியபிரகாஷ் என்பவர் படுகாயமடைந்தார். பட்டாசு தொழிலை முறைப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்டாசு தொழிலை நம்பியிருக்கும் 10 லட்சம் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வன்னியரசு குறிப்பிட்டார். ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதே அது குறிப்பாக விபத்து நடக்காமல் அந்த தொழிற்சாலையை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னால் பட்டாசு தொழிலை நம்பி தான் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த தொழிலையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு, மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்? குன்னத்தில் திமுக விசிக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இரு தரப்பையும் சேர்ந்த 120க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குன்னம் பேருந்து நிலையம் முன்பாக இரு கட்சியினரும் பரஸ்பரம் எதிர்த்து போராட முயன்றபோது இந்த மோதல் வெடித்தது. நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தபோதே இரு தரப்பினரும் கற்களாலும் கட்டைகளாலும் தாக்கிக் கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் பொதுமக்களை அச்சுறுத்துதல், அத்துமீறுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகரின் பல இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகபட்சமாக 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அதீத வெப்பம் காரணமாக பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் வியாழனன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பலத்த காற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 2ஆம் தேதி வரையிலும் மழை தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா விலக உள்ளார் என தகவல் வெளியாகியிருந்த நிலையில் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை சந்திக்கவும் அவர் நேரம் கேட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பதவி விலகல் கடிதத்தை அளிக்கவே சித்தராமையா நேரம் கேட்டுள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதல்வர் பதவியிலிருந்து விலகுவீர்களா என்ற கேள்விக்கு நாளை தெரிவிப்பதாக சித்தராமையா பதிலளித்தார். சித்தராமையாவை மாநிலங்களவை பதவி கொடுத்து தேசிய அரசியலுக்கு கொண்டு செல்வதுடன் அவர் மகன் யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கவும் காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மெக்காவில் உலகெங்கிலும் இருந்து வருகை தந்துள்ள 15 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் கடமைகளை நிறைவேற்றி வருகின்றனர். புனித காபாவை 7 முறை வலம் வரும் தஃபாப் மற்றும் சாத்தானுக்கு கல்லெறியும் சடங்கு உள்ளிட்ட முக்கிய வழிபாடுகளை அவர்கள் மேற்கொள்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் பிராந்தியத்தில் பதற்றம் நிலவி வந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை அமைதியான முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிலவில் மனிதர்கள் நிரந்தரமாக தங்கி ஆய்வு செய்வதற்காக $2,000 கோடி மதிப்பிலான வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை நாசா அறிவித்துள்ளது. தனியார் நிதியுதவியுடன் நடப்பாண்டில் தொடங்கும் இந்த திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் லேண்டர், ரோவர்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நிலவின் தென்பகுதியில் உள்கட்டமைப்புகள் மற்றும் காந்த புலங்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். வரும் 2028ஆம் ஆண்டுக்குள் விண்வெளி வீரர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயித்துள்ள நாசா 2029 முதல் 2032ஆம் ஆண்டுக்குள் அங்கு நிரந்தர மின்சார கட்டமைப்பை உருவாக்கி மனிதர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் மே மாத வெயில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சம் தொட்டு உள்ளது. பிரான்சில் வழக்கத்தை விட 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து அதிகபட்சமாக 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகியுள்ளது. அதேபோல் லண்டனிலும் தொடர்ந்து 2வது நாளாக வெப்பம் 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொட்டுள்ளது. இந்த திடீர் வெப்ப அலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வரும் நாட்களிலும் இந்த நிலை நீடிக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பிரிட்டனில் மே மாத வெயில் 95 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டை தாண்டி புதிய சாதனை படைத்திருக்கும் நிலையில் அங்கு ஏசி பயன்பாட்டுக்கான தடை குறித்த அரசியல் விவாதம் சூடுபிடித்துள்ளது. பிரிட்டனில் உள்ள 95 விழுக்காடு வீடுகளில் ஏசி வசதி இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் புதிய வீடுகளில் ஏசி பொறுத்து விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குவோம் என எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி உறுதியளித்திருக்கிறது. ஆனால் சுற்றுச்சூழல் மற்றும் மின்சார பற்றாக்குறையை காரணம் காட்டி தற்போதைய லேபர் கட்சி அரசு இந்த தடையை ஆதரித்து வருகிறது.